வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. என்னதான் தயிர் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அந்த தயிரை நம்ம சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும், தயிரோட சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும், தயிரை சாப்பிடக்கூடாத நபர்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் அதிகரிச்சுட்டு போகுங்க. இப்போ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தான் தயிர் இருக்கு. நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன, அந்த தீமைகள் வந்து எப்படி விடுபடணும், குறிப்பா தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தயிர் எடுத்துக்கொள்வது என்னதான் ஒரு ஆரோக்கியமான முறையாக இருந்தாலும் கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே நீங்க தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் குறிப்பிட்டாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் கேட்டீங்க அப்படின்னா நண்பகலுக்கு முன்பான நேரங்கள்ல தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு நல்லதுங்க. அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை தான் நம்ம நண்பகலுக்கு முன்பான நேரம்னு சொல்லுவோம். ஸோ அந்த நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடலாம். நமக்கு எந்த பிரச்சனையுமே அந்த நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வராது. அப்போ எந்தெந்த நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போதுமே காலையில் வெறும் வயிற்றுல தயிர் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை காலையில் வெறும் வயிற்றுல தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கலாம். அதுதான் உங்களுடைய முக்கிய பிரதான காலை உணவு, பிரேக்ஃபாஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு உணவு பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அதை நீங்க இப்போவாவது மாத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க காலையில் வெறும் வயிற்றுல தொடர்ந்து தயிர் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் அது உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ உங்களுடைய ரத்த நாளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இறுக்கங்கள் ஏற்பட்டுவிடும். ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாதால மயக்கம், சோர்வாக நீங்க இருப்பீங்க. அதுதான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ வெறும் வயிற்றுல காலையில தயிர் சாப்பிடக்கூடிய இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. அதே போல இரவு நேரங்கள்லையுமே நீங்க தயிர் எடுத்துக்கொள்ளாதீங்க. இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சளி, காய்ச்சல், இருமல், இந்த ஜுரம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஆஸ்துமா, மூச்சு திணறல், இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளும் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இரவு நேரங்களில் தயிரை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்க தயிர் இரவு நேரங்களில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள், சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்னும் அதிகப்படுத்தப்பட்டு விடும் அப்படின்னு மறந்துடாதீங்க. உங்களுக்கு செரிமானம் தொடர்பான கோளாறுகள் இருக்கு அப்படின்னா கூட இரவு நேரங்களில் நீங்க தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது இன்னுமே உங்களுக்கு வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகப்படுத்திடும். ஒருவேளை உங்களுக்கு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கு, அப்போ நாங்க வந்து இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கலாமா, நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு புதுசா அது மறுபடியும் செரிமானம் தொடர்பான கோளாறுகளை ஏற்படுத்தலாம். கவனமாக இருக்கணும். தயிரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த நிலையில இருக்கும்போது சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, உறைந்த நிலையில காணப்படக்கூடிய தயிரை நீங்க அப்படியே எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேணும்னா அந்த தயிரை வந்து மண் சட்டியில உரைய வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னமும் உங்களுக்கு நல்லதுன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. தயிரை வந்து நீங்க எப்போதுமே இந்த சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிரை வந்து நீங்க சூடுபடுத்திலாம் சாப்பிடக்கூடாது. வேணும்னா தயிர் கூட ஏதாவது நீங்க சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உடனடியாக ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தயிரோட நீங்க சர்க்கரை கலந்து சாப்பிடலாம். இது உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்போ நீங்க தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவீங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் போட்டு தாளிச்சு சூடு பண்ணி கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடக்கூடிய தயிர் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் தான் ஏற்படுத்துமே தவிர நன்மைகளையே கொடுக்காது. 1% கூட நன்மைகளை கொடுக்காது. இப்போ நீங்க தயிரை சூடுபடுத்தும் போது இயல்பா அதுல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, தயிரோடைய அந்த இனிப்பு தன்மை, அதாவது அதனுடைய சுவையே வந்து மாறி போயிடும். தயிரினுடைய ஈரப்பதமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தயிர் வந்து ஒரு வறட்சியான உணவுப் பொருளாக மாறிடும். டேஸ்ட்டும் போயிடும், அதில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு அந்த சுவையும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமும் போயிடும். அதில் மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். நீங்கள் சூடு பண்ணும்போது நல்ல பாக்டீரியாக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால அது உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்காது. அதனால நீங்கள் அந்த சூடுபடுத்தி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. தயிர் அப்படியே உறைந்த நிலையில நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு சில பேர் வந்து தினமும் தயிர் சாப்பிடுவாங்க, அது அவங்க ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. தினமும் தயிர் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா சாப்பிடக்கூடாதுங்க. தயிர் வந்து ஒரு தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருளே கிடையாது. அப்படி நீங்க மீறி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும். தொடர்ந்து நீங்க தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல்கள்ல வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடும். தொடர்ந்து தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடல்ல கொழுப்பு அதிகமாக சேரும் போது ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல் உறுப்பு கிடைக்காது. அதனால மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலாம். சில சமயம் வந்து சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு
உங்களுக்கு உருவாகும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சு விடும். அதான் சுகர் ப்ராப்ளம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதனால நீங்க தினமும் எல்லாம் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே நீங்க தயிர் எடுத்துக்கோங்க. அந்த 2 அல்லது 3 நாட்கள் கூட ஒரு வேளை மட்டும்தான் நீங்க தயிர் சாப்பிடணும். அதுவும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தராது. ஸோ அந்த ஒரு வேளையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நீங்க தயிர் எடுத்துக்கொள்வது தான் அந்த சிறந்த நேரமாக இருக்கு. இப்போ நம்ம தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த வகையில வெங்காயத்தையும் தயிரையும் நீங்க ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா அந்த தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி, நீங்க அதுக்கு என்ன வேணா பேர் வச்சிருக்கலாம். ஸோ அந்த பழக்க வழக்கத்தை, அந்த உணவு பழக்கத்தை நீங்க முதல்ல மாத்திக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனா வெங்காயம் அப்படி கிடையாது. வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போ தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த அந்த கலவையை நாம அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்துல அது நமக்கு ஒத்துக்காம போயிடுச்சு அப்படின்னா தோல் அலர்ஜி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். அப்புறம் உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நிறைய தோல் சார்ந்த குறைபாடுகள், ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுடைய உடலை ஏற்படுத்திடும் அப்படின்றது நீங்க மறந்துடாதீங்க. கவனமாக இருக்கணும். மாம்பழத்தையும் தயிரையும் நீங்க ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. மாம்பழத்தை சின்ன சின்னதா பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு பல பேர் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் தான் அவங்க மறந்தே போயிடுவாங்க. இப்போ வெங்காயத்தை போலவே மாம்பழமுமே நமது உடல்ல வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியதாக தாங்க இருக்கு. ஸோ அதனால நீங்க தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள், உங்களுடைய உடலினுடைய அந்த செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக தடைபடுதல் போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மாம்பழத்தும் தயிரோட அதனால ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க. மீனையும் தயிரையும் நீங்க ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு காம்பினேஷன்ல நீங்க சாப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளுங்க. இது மாடுகள் இருந்து பெறப்படுவதால இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது. அதே போல மீனில் அதிக அளவில் புரதம் இருக்குங்க. இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடல்ல வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடுங்க. தயிரோட நீங்க மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படும் நீங்க மறந்துடாதீங்க. எண்ணெயில் நிறைந்த உணவுகள், எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை வந்து நீங்க எப்போதுமே தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிக்கும் போது அல்லது உணவுகளை சாப்பிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது கூட நிறைய சைட் டிஷ்ஷா ஏதாவது எடுத்துக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போதே நம்மளுடைய எண்ணத்துல வர்றது என்னன்னா அதிகமாக அந்த எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை சாப்பிட்றதே தவறுன்னும் போது அதை வந்து நம்ம தயிரோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் மிக்க உணவுகளோட புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது அது செரிமானத்தை வந்து தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாம அது சேர்க்கக்கூடிய நேரம் வரைக்குமே நம்ம விரைவில் சோர்வடைய வச்சிரும். இதன் காரணமாக தான் நம்ம ஏதாவது எண்ணெய் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஸ்ஸி போன்ற பானங்களை குடிக்கும் போது வெகு விரைவில் உறக்கம் நம்மை தழுவி கொள்வதற்கான காரணமும் கூட இதுதான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க எண்ணெய் இருந்திருக்கக்கூடிய உணவு கூட தயிரை வந்து ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தயிர் வந்து எந்த அளவுக்கு வந்து தீமை நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருள். அதாவது தயிரை வந்து சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்களை சேர்க்கும் போது சாப்பிடக்கூடாத நேரங்களில் விட்டுட்டு சாப்பிடக்கூடாத நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தயிரை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேலாவது கவனமாக தயிரை எடுத்துக்கொள்ளுங்க. நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்கள். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.